சென்னையில இந்த மால்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் போலயே! இன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு நாங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் தான் போயிருந்தோம். உள்ள என்ன இருக்கோ, ஏது இருக்குன்னு யாருக்கும் ஐடியா இல்ல. உள்ள போயாச்சு. உள்ள போய் பார்த்து எல்லாமே எக்ஸ்பென்சிவான பிராண்ட்ஸ். அப்படியே கண்ணாலேயே ஷாப்பிங் போட்டாச்சு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க மீட் பண்ண. அவங்களுக்காக வெயிட் பண்ணப்போ தான் பிக் பாஸ் ஆயிஷாவ பார்த்தேன். பட் மத்த எல்லாருமே ரொம்ப கேஷுவலா இருந்தாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சென்னையில வந்து ஆக்ட்ரஸ்லாம் பார்ப்பாங்க. ஆனா ரொம்ப கேஷுவலா இருப்பாங்கன்னு. பட் அத நேர்ல அன்னைக்கு தான் நான் வந்து பார்த்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்க்கு போயிட்டு நாங்க ஃபுட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நிறைய பேசிட்டே இருந்தோம். ஃபன்னா இருந்துச்சு. நல்லா ஜாலியா இருந்தது. அப்புறம் அங்கேயே குட்டியா ஒரு கடை இருந்தது. அங்க வந்து நான் அந்த பிரைஸ்லெட் வாங்கினேன். அது ரூ. 100 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மால்ல. அதுக்கப்புறம் நாங்க டி நகர் போயிருந்தோம். சும்மா ஒரு விசிட்காக. போன இடத்துல ஷாப்பிங்க போட்டாச்சு. அப்புறம் ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிட்டு அங்கேயும் ஷாப்பிங் பண்ணோம். காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரா சீப்பா இல்ல. ஓரளவுக்கு தான் சீப்பா இருந்தது. மீதி நம்ம ஊர்ல வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்காக டிராவல் பண்ணி வரணுமான்னு கேட்டால் பிக் கொஸ்டின் தான். அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து போற வழியில குனாஃபா வித் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.